நாம போன் அடிச்சாதான் லைனே கிடைக்க மாட்டேங்குதே. அவங்களா நமக்கு ஒரு போன் அடிச்சு எங்க இருக்கோம் எப்ப வருவோம்னு சொல்லணும்ல. நம்ம தவிப்பெல்லாம் அவங்களுக்கு எங்க புரியுது? 2 பேரும் ஏன் தான் இப்படி இருக்காங்களோ தெரியல. அப்படி அவங்க எங்கதான் போயிருப்பாங்க சிவகாமி? தெரியலையே காவேரி. அதான் வெளியே போயிருக்காங்கன்னு சொன்னேனே. எப்ப சொன்ன நீ? மத்தியானம் கோயில்ல இருக்கும்போது சொன்ன. ஆனா இன்னும் அவங்க 2 பேரும் வீட்டுக்கே வரல. அப்படி எங்க தாண்டா போனாங்க? இல்ல, எல்லாத்தையும் அந்த வெண்ணிலா தான் பண்ணிருக்கான். இது அவ வேலை தானே எனக்கு நல்லா தெரியுது. ஆனா இதெல்லாம் அவ தான் செஞ்சான்னு என்னால நிரூபிக்கவே முடியல பாருங்களேன். அவ பக்காவா பிளான் பண்ணி ஸ்ட்ரெயிட்டா இதுலயுமே இன்வால்வ் ஆகாம எல்லாமே பின்னாடி இருந்து சாமர்த்தியமா காய நகர்த்திருக்கா. அதான் முழு நேரம் வெளியாவ மாறிட்டாளே. வெறும் வெளியா இருந்தா கூட பரவாயில்ல, ஒரு மிரட்டி நம்ம வழியில வர விடாம அவ கொட்டத்தை அடைக்கலாம். சரியான ஒரு சைக்கோ வெளியா இருக்கா. அந்த ரவுடிக குமாரை விட இவ கொடுமைக்காரியா இருக்கா. எப்ப என்ன பண்ணுவானே தெரியாது. எனக்கு இவள என்ன செய்யறதுனே தெரியல. இவல்ல, நீங்க மேலேயே படுங்க. ஏன் இப்படி பிடிவாதம் பிடிக்கிற? ஒரு தடவை சொன்னா நீ கேட்க மாட்டியா? நீங்க தான் கேட்க மாட்டேங்கிறீங்க. நான் தான் கீழே படுத்துக்கிறேன்னு சொல்றேன்ல, நீங்க மேல படுத்துக்கலாம்ல. இன்னைக்கு உனக்கு ரொம்ப அலைச்சல், பெரிய ஆபத்துல இருந்து மீண்டு வந்திருக்க, நிறைய டென்ஷனு, டயர்டா வேற இருக்க, ஏற்கனவே தூக்கம் வரலன்னு வேற புலம்பிட்டு இருக்க. அதனால கட்டில படுத்து நிம்மதியா தூங்கு. நான் இப்போ தனியா வரல, என் கூட இன்னொருத்தங்க வந்திருக்காங்க.